Tulsi ma'am. Mr. Bharati Shiv Shanmugam. Okay. Okay. Thank you. Hello, good evening all of you. Yeah, I'm Srinivas and this is my first movie in Tamil. My director Mr. Chandu Mondeti, he has narrated the story in such a good way that I'm not able to control myself, and immediately I started producing this movie. And each and every point of time he has a very good clarity over the movie, and he directed it in such a way that just you have seen the trailer, and the trailer is extraordinary, but whatever I feel, that you have to feel the same after seeing the movie. I am very proud that I produced this movie with the full support of Mohan sir, because actually this movie has been narrated by Chandu Mondeti to Mohan sir, and actually after hearing the story he clearly told me that you go on producing this movie, so that's why I produced. I am very thankful to Mr. Mohan sir for giving me such a chance to produce this movie, because actually if he don't tell me that to produce this movie, I am not able to do this, because actually the judgment he is having, because he produced a lot of movies in Andhra Pradesh, and all are super hits. So, but based on his judgment only, I produced this movie. I am very thankful to Mohan sir and his family, because actually they supported me a lot, because I don't know Tamil, I don't know anything, because I am very new to this Tamil Nadu. So because they supported me by staying back on my side and encouraged me to produce this movie in 2 languages, because actually this movie is produced in Telugu and Tamil. So I'm very thankful to their family, and Mr. Mallikarjun Rao, he is the co-producer here, and Mr. Sai Satyanarayana is also a co-producer here. Because of their vast efforts, this movie has been completed, and I am very thankful to my hero, my heroine Swati, and all my friends and relatives who supported me in doing this movie. Thank you very much. வணக்கம். உண்மையாகவே கைதட்டுறீங்களா, கிண்டல் பண்ணி கைதட்டுறீங்களா? உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஓகே சார், இந்த படம் நான் முதல்ல கதையை கேட்டேன். கதையை கேட்கும்போது ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டாக இருந்தது. ஆடியன்ஸ் இப்போ எந்த ரூட்டில் போயிட்டுருக்காங்களோ, ஆடியன்ஸுக்கு எது தேவைப்படுதோ அது இந்த படத்தை பொறுத்தவரை, இந்த கதையை பொறுத்தவரையில் இந்த டைரக்டர் சொன்ன விதமாகட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் முதல் இந்த படத்தை ஆரம்பிக்கலாமான்னு கேட்கும்போது சப்ஜெக்டை பொறுத்தவரை நல்லா இருக்குது, டைரக்டர் சொன்னதை எடுத்தாருன்னா நிச்சயமாக நல்லா வரும்னு சொன்னேன். இப்போ இந்த ட்ரெய்லரும் நான் சில சீன்ஸ்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் கதையை சொல்லும்போது அது பிக்சரைஸ் பண்ணுறதுல அவங்க என்னமா இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எந்த டைரக்டர் வந்தாலும் சரி, அந்த விதத்தில் அவர் சொன்னபோது இருந்ததை விட பெட்டராக எடுத்திருந்தார். அந்த திருப்தி நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. அதே மாதிரி கேமராமேன், நான் இப்போ கேமராமேன் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய கேமராமேன் இருக்காங்க, அவங்களே நினச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் கேமராமேன் தான் நிறைய இருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் கேமராமேனுக்கு நல்ல பேர் கிடைக்கும், டைரக்டர் சாந்துவுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். மியூசிக் டைரக்டர் இப்போ என்ன, நீங்கள் தான் பார்த்துட்டீங்க, ட்ரெயிலர் பார்த்துட்டீங்க. அந்த பிக்சருக்கு அவர் என்ன மாதிரி ரீரெக்கார்டிங் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு தெரிஞ்சு போகும். நிச்சயமாக மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, ஆடியோ ரொம்ப நல்லா வந்திருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணிட்டார். ப்ரொடியூசரை பொறுத்தவரை தெலுங்கு தமிழ் 2 லாங்குவேஜையும் பிஸ்னஸ் பண்ணிட்டார். இதை விட நல்ல விஷயம் ஒன்றும் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆக அந்த ப்ரொடக்டினுடைய லெவல் என்னங்க தெரியுதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ப்ரொடியூசருக்கு கொஞ்சம், அதாவது அவர் நினைச்சதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி படம் நல்லா வந்துருச்சு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஜானர் இது. அதனால் இப்போது ரிலீஸுக்கு வேண்டிய ஆயத்தங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆடியோ நல்லா இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய ரிப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதை நீங்கள் நல்ல முறையில் பண்ணுவீங்கன்னு உங்கள் நம்பிக்கையில்
சுவாதியை பற்றியோ நிகில்ங்கிற பேரே ஒரு அருமையான பேர் அந்த ஹீரோவுக்கு, உங்களுக்கு தெரியும். அது மாதிரிலாம் நிகில் வந்து நான் தெலுங்கு படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அந்த பையனை ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக பண்ணக்கூடிய பையன். அவன் பண்ண படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப நானே நினைப்பேன், சரி நம்ம ஏதாவது தெலுங்கு படம் பண்ண அந்த பையனை போடணும்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு நிகில் பொறுத்தவரை ரொம்ப நல்லது. சுவாதியை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சுவாதி அது. அது வந்து தமிழ்ல இருந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், சொல்ல வேண்டியதில்லை. இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும், ஆடியோ பெரிய ஹிட் ஆகும், மியூசிக் டைரக்டர் டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் நல்ல பேர் வரும். நன்றி, வணக்கம். வாழ்த்து வந்த அனைவருக்கும் வணக்கம். கடைசியில் கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன், ஒரு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு சேரலாம்னு நினச்சேன், உடனே கூப்பிட்டாரு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்தது, என்னால் மேடையில் ஏறி பேச முடியுமான்னு ஒரு கேள்வி இருந்தது. ஸோ இந்த மேடையில் பேசுவேன் நம்புகிறேன். ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் கூட அவ்வளோ ஸ்டெப்பு போட்டுக்க மாட்டார், ஏறினோடனே சும்மா தட்டால் புட்டால் ஆடும் காலலாம் அப்படி. ஸோ இந்த படத்தில் ஒரு 3 பாட்டு எழுதியிருக்கேன். 3 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. முதல் முறையாக நான் முத்துக்குமார் அண்ணாவோட சேர்ந்து எழுதியிருக்கேன், அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று இந்த இதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னென்னா தேடல் பற்றின பாட்டு. இப்போ கண்ணதாசன் ஐயா சொல்லியிருப்பார் அபூர்வ ராகங்கள் படத்தில், இன்ப துன்பம் அனைத்திலுமே கேள்விகளை மிஞ்சும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி இல்லை, எல்லா கேள்விகளுக்குமே விட இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டோம், நான் இருக்க மாட்டேன். இந்த ஸ்க்ரீன், ஒரு கம்ப்யூட்டர் எதுவுமே வந்திருக்காரு. ஏதோ ஒரு பொறி ஏதோ இருக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தரோட தேடல் தான் அது நம்ம முன்னாடி இப்போ இன்னைக்கு இருக்குது. கைதட்ட மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன், உற்சாகமாக இருக்குங்க. ஸோ யாரோ ஒருத்தரோட தேடல் தான் அது. இந்த படம் கூட அந்த டைரக்டரோட தேடல் தான் அது இல்லைன்னா இன்னைக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே அந்த ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லை இந்த மைக்கு, இந்த ஸ்க்ரீனுக்கு, அந்த கேமராக்கு, எல்லாருக்குமே ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுட்டோன்னா கடவுளை கூட நம்ம தோலை கை போட்டு வாடா மச்சான் ஒரு டீ சாப்பிட்டுலாம் கூட்டி போகலாம், வந்துடுவார் நம்மக்கிட்ட. ஸோ அந்த ஃபார்முலா தெரியணும். ஏதோ எனக்கு கொஞ்சம் ஃபார்முலா தெரிஞ்சது லிரிக்கில். ஸோ அதனால் டைரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணி ஏதோ ஒரு 3 பாட்டு வாங்கிட்டேன். வாய்ப்பு நன்றி. பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. என்னை விட பயங்கரமாக நர்வஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பேச ரொம்ப நன்றி. சரி, எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. மிஸ்டர் பாரதி சிவசண்முகம். வணக்கம். இந்த படத்தில் நான் தமிழ் டைலாக் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் நந்தலாலா சார் சாங் எழுதியிருக்காங்க, முத்துக்குமார் சார் சாங் எழுதியிருக்காரு, மணி அமுதவாணன் எழுதியிருக்காங்க. 5 சாங்குமே நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்டர் சந்து சார், நிகில் சார், சுவாதி மேம், இது தாண்டி கேமராமேன் கார்த்திக் சார், இவங்க எல்லோரும் கூட நான் ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சுறுசுறுப்பான டீம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டீம். அது வந்து படம் வெளியே வந்தோன்னே எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இது வேற ஒரு ஜேர்னலான படம். அது இப்போ அவசியமான தேவையான படமும் கூட. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். திரு மாதவி. எல்லாருக்கும் வணக்கம். அவ்வளோ ரொம்ப நினச்சிட்டா வந்தேன், சரி ஆடியோ ரிலீஸ் யாரும் ஒரு 10 பேர் இருப்பாங்க அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் நம்மளோட அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த க்ரௌடை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகுன்னு. மீனாட்சி சரி. ஸோ நான் எப்படி இங்கேன்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் மூஞ்சில் தெரியுது, ஜெயித்தலாம் ஒன்றும் இல்லை. மல்லி சார் வந்து நம்ம ஹைதராபாத் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கண்ட்ரோலில் தான் போயிடுறது. ஸோ அவர் எதை பண்ணாலும் கொஞ்சம் திருத்தமாக பண்ணுவார், நம்ம மாதிரி இல்லை நம்மகிட்ட குப்பை கொட்ட முடியாது. அதனால் வந்துட்டு ஸோ எப்போ போனாலும் வந்துட்டு இல்லை டேக் கேர் ஆஃப் மீ அந்த மாதிரி கரெக்டாக பண்ணுவார் எதை பண்ணாலும். ஸோ இந்த படம் பண்ணுவார் அப்படின்னு கேள்விப்படனே நான் நினச்சேன், என்ன மல்லி தெரிஞ்சு தான் செய்கிறீங்களா அப்படின்னு. இல்லை சார், லைனு கேளுங்க ரொம்ப நல்லா இருக்குது, இல்லைனா வந்து நான் பண்ண மாட்டேன் இல்லை அப்படின்னாரு. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. பைலாங்குவல் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த லெவலுக்கு பூஜைக்கு வந்திருந்தேன். இந்த லெவலில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பூஜை லெவல்லையே வந்துட்டு வேறு மாதிரி பாப்புலாகி போயிருக்கும். பட் இது வந்து இவ்வளோ தூரம் கொண்டதுக்கு முழு காரணம் வந்து மல்லி அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஒரு டெடிகேஷன் தான். ஸோ அந்த டெடிகேஷன் டெஃபினெட்லி வந்து பே பண்ணோம். நம்ம மோகன் சார் வந்து யார் கூட அவ்வளோ சீக்கிரம் அசோசியேட் ஆக மாட்டார். ஸோ அவர் அசோசியேட் ஆகிட்டதுனாலே அங்கேயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் வந்து உண்மையிலும் ஒரு நல்ல ப்ராடக்ட் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்துறேன். அண்ட் மிஸ்டர் நிக்கில் அண்ட் மிஸ்டர் வார்த்தி அண்ட் எவ்ரிபடி இஸ் ஹியர், ஆல் நோன் ஃபேஸ். அண்ட்
டெஃபினட்டாக அது வில் கிவ் எ குட் ஃபிலிம் அப்படின்ற நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கூட ஸ்வீட்டா கியூட்டா அழகா இருக்கு. இதை வந்து போர் அடிக்காம படம் என்ன செஞ்சிருக்கோன்றது ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகி நீங்க ரிப்போர்ட் கொடுக்கறது மட்டுமே இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். இந்த எஃபர்ட் இவங்க எல்லாரும் போட்டிருக்கோம், எல்லா ப்ரெஸ் மீட்லயும் சொல்லுவோம் இது டிஃப்ரெண்ட் படம் இதுன்னு. இது நீங்க சொல்லுங்க, ஆடியன்ஸ் சொல்லுங்க. டெஃபினெட்லி ஐ ப்ரே காட் இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப நல்லதாகணும். இது மாதிரி படங்கள் டெஃபினட்டா ஹிட் ஆகணும். அது உங்க கையிலையும் இருக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்க விரும்புறேன். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. வணக்கங்க, நான் சேகர் சந்திரா பேசுகிறேன். கார்த்திகேயா படத்துக்கு மியூசிக் டைரக்டர். நான் தெலுங்கில் சில படம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஆசை தமிழில் படம் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலி ஐ வாஸ் க்ரோன் ஹியர். என்னோட ஸ்டடீஸ் எல்லாமே இங்கே தான் ஆனது. ஸோ நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க தமிழில் படம் பண்ணலாம், ஏன்னா டியூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த சிமிலாரிட்டியாக இருக்கும், தமிழில் இன்னும் கிளிக் ஆகலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ ரொம்ப ஹோப்பிங் இந்த படம் நல்லா போகும் அப்படின்ட்டு. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் சார், ஸோ அவர் எங்குமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல டைம் கொடுத்து, அப்புறம் நல்ல எனர்ஜி இருக்குது. ஏன்னா அவரோட பேசும்போதும் இந்த சாங் இப்படி வந்திருக்கு, இந்த சாங் இப்படி வந்திருக்கு, நல்ல இன்தூசியாசமாக இருந்தது ஹோல் டீம். நம்ம சந்து சார், டைரக்டர் சார், ஸோ அவர் புது ஐடியா. ஏன்னா நான் தெலுங்கில் சில படம் நிறைய படம் பண்ணியிருக்கேன், ஸ்மூத்தாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கேயும் இது வந்து ஒரு புது ஜானர். ஸோ கண்டிப்பாக இது வந்து த்ரில்லர் இருக்கு, இதில் லவ் ஸ்டோரி வேறு இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, எல்லாமே கூடி இருக்குது இந்த படத்தில். ஸோ எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எல்லாமே இல்லை. 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டு ஹரிச்சரன், ரஞ்சித், சின்மயி, அப்புறம் நரேஷ் ஐயர் பாடினாங்க. அண்ட் லிரிக்ஸ் வந்து நான்முத்துக்குமன் சார், மதியாமுதன் அண்ட் நந்தலாலா சார் எழுதியிருக்காங்க. ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் மெயின்லி எட்ரு மோகன் சார். ஸோ அவங்க தான் எங்களுக்கு இந்த பாட்டு யார் லிரிக்ஸ் எழுதுனா எது நல்லா இருக்கும், எல்லாமே சஜஷன்ஸ் ஆகுது, ஐடியாஸ் ஆகுது. ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் அண்ட் ஹோப் சாங்ஸ் அண்ட் ஃபிலிம் வில் டூ வெல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நவ் ஐ ரெக்வெஸ்ட் ராஜா சார். நண்பர்களுக்கு வணக்கம். அப்பாவி நண்பர்கள்னா எனக்கு மரியாதை அதிகம், அதனால சொல்கிறேன். நான் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப யங் அண்ட் ஃப்ரெஷ் டீமாக இருக்காங்க. இங்கேயே இவ்வளோ கலாட்டா பண்ணுறாங்கன்னா அப்புறம் ஷூட்டில் வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருப்பாங்க. அந்த எனர்ஜி கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுது. நிக்கில் அண்ட் சுவாதி, எல்லா ஹோல் டீம், சந்து டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முதல்ல ப்ரொடியூசர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஆஃப்டர் அதாவது கிட்டத்தட்ட ரிலீஸ் கிட்ட வந்தாச்சு. டேரக்டரை பற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசினார். ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட நல்ல பேர் வந்ததெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ப்ரொடியூசர் அப்பாவாக இருந்தால் கூட அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் நல்லா தெரியும் எனக்கு. ஸோ அந்த ஒரு பாராட்டே வந்து படம் நல்லா இருக்குன்னு தெரியுது. ஏன்னா எங்கேயாவது மனசை பாதிச்சோம் ப்ரொடியூசர், என்னதான் நல்ல வார்த்தை உண்மையில் வராது டேரக்டர் மேலே. அது வந்து அவ்வளோ மனப்பூர்வமாக சொல்லும்போது படம் ரொம்ப நாளாக வந்துருக்கு தெரியுது. இந்த ஹோல் யூனிட்டுக்கு மறுபடியும் அதாவது தீம் கூட ரொம்ப இன்னைக்கு என்ன தேவையோ அப்டேட்டடாக இருக்குது. இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு. ஸோ பெரிய ஒரு சக்ஸஸ் வரும். மதேஷ் சார் சொன்ன மாதிரி மல்லி சார் இந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர், அவங்க எனக்கு இந்த வயசுன்னு தெரியும், நான் எவ்வளோன்றது வந்து எனக்கு பழக்கம். அதனால் வந்து இந்த ஹோல் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டட். எனக்கு எல்லாரும் ஜெயிக்கணும். நாங்களும் ஜெயம் படம் இந்த வேலோட தான் ஆரம்பித்தோம், இவங்களும் வேலோட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே வெற்றி அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் sorry to be late. I have to say that இப்போ ஷேகரோட ஒரு 2-3 மூவிஸாக we worked together and he's a fantastic music director. I'm very kind and ரொம்ப cooperative. Lot of good songs. இந்த ஃபிலிம் கார்த்திகேயெல்லாம் கூட ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப நல்ல மெலடி. So I want to thank Shekhar for having given me this opportunity, and I would like to wish the entire crew of Karthikeya, director, the hero, the heroine, everyone, all the very, very best. My best prayers and
good wishes. Thank you. Thank you. Nikhil has one chit I'm going to copy. Please give me your chit, no? இன்னைக்கு தமிழில் he wrote everything and came. சொல்லவே இல்லை, ப்ளீஸ்ப்பா கொடு, நானும் சொல்கிறேன். நிக்கில் பேர் I'll remove and put Swati and I'll say the same speech. ஜென்ரலி ஒரு படம் தமிழ் அண்ட் தெலுங்குல வரப்போகுதுன்னா ஒரு லாங்குவேஜ் மேலே தான் they concentrate and இன்னொரு லாங்குவேஜில் அப்படியே சும்மா they do something. But Karthikeyan, from the beginning, there was a lot of energy spent on both languages. And trailer launch la I met all of you and iniki audio release la. So thank you Mohan sir, the producer, Chandu, music director, everybody. Thank you so much. Thank you. Now, Mr. My secret, but I'll still finish it because I have a promise to keep. And first of all, Allarukkum Vanakkam, I'm Per Nikhil. I want to thank the media and all the guests who have come here because thank you guys. I know it's very hot here, and especially Raja sir and like Editor Mohan sir because they've taken so much. And so thank you so much, all the guests who are here because they're very busy people and still they've come and spent so much time for the audio release of Karthikeyan. Even you guys, especially the media. இதுக்கு முன்னாடி நான் தெலுங்கில் 10 படம் நான் பண்ணிட்டேன். பட் யூனோ ஆனாலும் ரொம்ப நர்வஸாக டென்ஷனாக இருக்கும் இப்போது. தட்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் டு ஸ்பீக். ரிலீஸ் முன்னாடி என்ன பேசாத தெரியல, அதுக்கு தான் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் நிறையா பேசும். ட்ரெய்லர் பிடிச்ச கண்டிப்பாக படம் பாருங்கள். இப்போ தான் நான் தமிழ் கற்றுக்கிறேன். ஏதாவது mistakes irundha please daivu seyinga mannichunga. And next time I'm learning the language. I'm trying to dub for my own film, so Telugu is easy, Tamil is not, but it's a beautiful language. And I thank everybody because they've been really welcoming and warm, and especially Editor Mohan sir. He's been a big support for the film and all the media too, so I hope you bless us. Thank you guys. Now the captain of the ship, director. ஹலோ அங்கே என் பேர் சந்து. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபிலிம் இன் தெலுங்கு அண்ட் தமிழுங்க. எல்லாருக்கும் ட்ரைலர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் ஸோ, ஐ மீன் ஹோப் த சேம் ரிவ்யூ ஃபார் மூவி டூ. வி நீட் டு சப்போர்ட்டுங்க. தேங்க்யூ. விடை சொல்லாதே கதை முடியாது என்பது முயலாமல் இருப்பது. ஒரு கேள்வி இருந்தால் பதிலும் நினைத்தது போலவே அமையாது சூழ்நிலை. நிற்கும் மரங்களை ஏமாற்றும் வானிலை. எங்கோ தூரமாய் இருக்கும் நீர்நிலை. மரங்கள் அனுப்புமே. சார் அப்படியே இல்லைங்க, பின்னாடி வீடியோ கேப்சரிங் இருக்கு. போட்டோகிராஃபர் அவங்க எடுப்பாங்க. அதை இல்லாமல் இருக்குமா கேள்விக்கு விடை. Wanna explore. You wanna know more.